أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றுமிகு பேரனும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் முழுமையாக நிறையட்டுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன். அன்பான ஜிடிஎம் நேயர்களே, இதோ நேற்று தொடங்கியது போல இருந்த இந்த நோன்பு இன்று 7வது நாளில் நாம் இருக்கின்றோம். இஸ்லாம் என்பது வெறுமனே சடங்குகளின் தொகுப்பாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். தொழுவது, நோன்பு வைப்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது போன்ற சடங்குகளால் மூடப்பட்ட ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம் என்று பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது ஒரு மனிதனுடைய நடத்தையை செயல்படுத்தக்கூடிய, செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் என்பதை பலரும் புரிந்து கொள்வதில்லை. தனி மனிதன் மட்டுமல்ல, அவனை சார்ந்தவர்கள், அவனது குடும்பத்தினர்கள், அவனை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள், அவனுடைய சமூகத்தினர்கள் அனைவரையுமே செம்மைப்படுத்தி ஒரு மனிதனுடைய ஈமானை, இறை நம்பிக்கையை அளவிடும் அளவுகோலாக அவனது நற்பண்புகள் தான் அமைகின்றன. மனிதன் உணர்ச்சிகளால் உந்தப்படும் போது அவன் நிதானத்தை கடைபிடிப்பதே ஒரு மூமினுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கோபம் எல்லோருக்கும் வரும். கோபப்படுவது மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஒரு மூமினுடைய இறை நம்பிக்கையாளனுடைய அடையாளம் என்பது அதை கோபத்தை கட்டுப்படுத்துவதாக இருக்க வேண்டும். கோபம் அது ஷைத்தானுடைய தூண்டுதலால் நிச்சயமாக விபரீதமாக மாறிவிடும். எதற்கு கோபப்பட வேண்டும், அதையும் எப்படி கோபப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. தேவையில்லாதவற்றுக்கெல்லாம் கோபப்படுவதும், தேவையற்றவை எதற்கெல்லாம் கோபப்பட வேண்டுமோ அதற்கெல்லாம் கோபப்படாமல் இருப்பதும் இஸ்லாத்திற்கு நேர்மானவைகள், மாற்றமானவைகள் நடக்கும் பொழுது, இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணானவைகள் நடக்கும் பொழுது அதை கண்டும் காணாதது போல இருப்பதும், தேவையற்ற வகையில் கோபப்படுவதும் கூட தவறுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுடைய பண்புகளை பற்றி குறிப்பிடும்போது சொல்வான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். நீங்கள் உங்களுடைய இறைவனுடைய மன்னிப்பை பெறுவதற்காகவும் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து நீங்கள் செல்லுங்கள். அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் எந்த அளவுக்கு என்றால் வானங்கள் பூமியை போல் உள்ளது, அதைவிட மிகப்பெரியது. அது அல்லாஹ்வை பயப்படக்கூடிய பக்தி உடையவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அந்த முத்தகீன்கள் யார் என்பதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் விளக்கம் சொல்வான். அல்லதீன யன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضர்ராஇ வல் காஸிமீனல் கைஸ வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் தான் இன்பமான
நல்ல செல்வ நிலையில் இருந்தாலும் மிகவும் துன்பமான ஏழ்மை நிலையில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னால் இயன்றதை அவர்கள் செலவு செய்வார்கள். மிக முக்கியமான அவருடைய பண்பு என்னவென்றால் அவர்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள். மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிப்போராயிருப்பார்கள். இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரைத்தான் அல்லாஹ் மிக மிக நேசிக்கின்றான் என்பதை திருமறை அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உண்மையான வீரன் யார் தெரியுமா? மல்யுத்தத்திலே ஒருவனை அடித்து இன்னொருவன் வீழ்த்துகின்றான் அல்லவா, அவனல்ல வீரன். கோபம் வரும்போது தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்பவன்தான் உண்மையான வீரன் ஆவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார். அவர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், எனக்கு அறிவுரை சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கோபப்படாதீர்கள். அவர் மீண்டும் கேட்கின்றார், எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள். கோபப்படாதீர்கள். பலமுறை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் கோபப்படாதீர்கள் என்பதை திரும்ப திரும்ப சொன்னதாக புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் சொல்கின்றது. கோபம் வரலாம், வரும். அந்த கோபத்தை எவ்வாறு தணிக்கக்கூடிய வழிகளையும் கூட இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றது. கோபம் என்பது நிச்சயமாக அது ஷைத்தானுடைய தூண்டுதலால் ஏற்படக்கூடியதனால் ஷைத்தானிடமிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே நேரத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது கோபம் வந்தால் அமர்ந்து கொள்ள வேண்டும். அமர்ந்திருக்கும் பொழுது கோபம் வந்தால் சாய்ந்து லேசாக படுத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதும் கோபம் மறையவில்லையா, உடனே தண்ணீரை கொண்டு ஒளி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கோபம் நெருப்பாலானது. அந்த கோபத்தை தண்ணீர் தான் அணைக்கும். அடுத்ததாக கோபத்தை தடுப்பதற்கு, தவறான வார்த்தைகள் நமது வாயிலிருந்து வெளிப்படாமல் தடுப்பதற்கு மௌனம் மிகச்சிறந்த வழி. பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமை என்பது இயலாமை அல்ல. பலரும் நினைத்து கொண்டிருப்பதைப் போல இவன் எதை சொன்னாலும், எப்படி செய்தாலும், எதை பேசினாலும் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்வான், இவன் ஒரு தாங்கும் சக்தி படைத்தவன், இவனின் எவ்வளவு பேசினாலும் இவன் அதை தாங்கிக் கொள்வான் என்று மற்றவர்கள் நினைப்பதுண்டு. ஆனால் பொறுமை என்பது இயலாமை இல்லை, அது ஒரு மனிதனுடைய மன வலிமையினுடைய உச்சம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் தன் அருள்மறையில் சொல்வான், இன்னல்லாஹ மஅ ஸாபிரீன். அல்லாஹ் யாரோடு இருக்கின்றான் தெரியுமா? யார் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்களோடு தான் அல்லாஹ் இருக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக தாயிஃப் நகருக்கு செல்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களை கல்லால் அடித்து துன்புறுத்தினார்கள். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வரலாறு தான். அந்த துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு அவர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது வானவர் கோன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். நபியே, நீங்கள் மட்டும் உத்தரவிட்டால், நீங்கள் அனுமதி கொடுத்தால் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு இந்த இரண்டு மலைகளுக்கு இடையே இவர்களை அப்படியே நசுக்கி அழித்து விடுவேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம், இவர்களுடைய சந்ததிகளில் யாராவது ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார், அல்லாஹ்வை வணங்குபவர்கள் பிறப்பார்கள் என்று பொறுமை காத்து அவர்களுக்காக துஆ செய்கின்றார்கள். இதுதான் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கையாளுவதனுடைய உண்மையான ஒரு உதாரணம். அடுத்ததாக, கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது வெறுமனே கட்டுப்படுத்தி நமக்குள்ளே அதை அடக்கி கொண்டிருப்பது மட்டுமல்ல, அதனுடைய அடுத்த கட்டம் மன்னிப்பு. இதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் ஒரு அருமையான ஒரு உதாரணம் இருக்கின்றது.
மக்காவில் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எதிரிகளெல்லாம் அவர்களை எந்த அளவுக்கு துன்புறுத்தினார்கள் என்பது சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு மனிதன், ஒரு குடும்பம், அவர்களை சார்ந்தவர்கள் அனைவருமே துன்புறுத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், இனிமேல் இங்கே இருக்க முடியாது, இந்த இடத்தை விட்டு கண்டிப்பாக நகர்ந்து விட வேண்டும், வேறு எங்கேனும் அபயம் தேடி செல்ல வேண்டும் என்ற நிலைக்கு அவர்கள் வந்த பொழுது ஒரு இரவிலே யாருக்கும் தெரியாமல் மக்காவை விட்டு வெளியேறுகின்றார்கள். அதுதான் ஹிஜ்ரத். அந்த ஹிஜ்ரத்துடைய பலனை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 10 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கா வெற்றியுடைய நிகழ்வை சற்று நினைத்து பார்ப்போம். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் 10,000த்திற்கும் மேற்பட்ட தோடர்களோடு அவர்கள் மக்காவிற்குள் நுழைகின்றார்கள். வேறொரு மன்னர்களாக இருந்தால், வேறொரு அரசர்களாக இருந்தால், வேறு ஆட்சியாளர்களாக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? பெரிய ஆரவாரத்தோடு கண்டதையெல்லாம் பார்ப்பதையெல்லாம் அவர்கள் ஏறி மிதித்து அழித்து நொறுக்கி தனது வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியவர்களாக உள்ளே வருவார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யவில்லை. தன்னை ஊரை விட்டு துரத்திய தன் தோழர்களை கொன்ற, தனது குடும்பத்தினரை துன்புறுத்திய எதிரிகள் சந்திக்கும் பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு பணிவோடு வந்தார்கள் என்றால், அவர்கள் தனது ஒட்டகத்தினுடைய அந்த கழுத்து இருக்கின்றதல்லவா, அதோடு சேர்ந்து அப்படியே ஒட்டி, ஒரு தொழுகையில் உட்கார்ந்து தொழக்கூடியவர் சஜிதா செய்தால் எப்படி இருப்பாரோ அந்த நிலையில் அவர்கள் உள்ளே வருகின்றார்கள். மிக அமைதியான முறையில் எதிரிகளெல்லாம் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் எது வேண்டாலும் அன்றைக்கு செய்திருக்கலாம், பழி வாங்கியிருக்கலாம், கொலை செய்திருக்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து கேட்டார்கள், இன்றைக்கு நான் உங்களை என்ன செய்வேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு அழகான கண்ணியமான சகோதரர் என்று சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைக்கு உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, நீங்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்று சொன்னார்கள். அதன் மூலமாக எதிரிகளெல்லாம் கூடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். இதுதான் கோபத்திற்கு அடுத்த நிலையான மன்னிப்பின் நிலை. கோபத்தை கட்டுப்படுத்துவது, பொறுமை காப்பது, அது ஒரு தனி மனிதனுடைய அமைதிக்கு மட்டுமல்ல, சமூகத்தினுடைய நல்லிணக்கத்திற்கும் மிக மிக அவசியமானது ஒன்று என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மறுமை நாளிலே அல்லாஹ்வினால் அதிகம் நேசிக்கப்படக்கூடிய பண்புகளில் இவைதான் முதன்மையானவை. நாம் கோபப்படும் போது, நாம் ஏதேனும் தவறான வார்த்தைகளை விடும் பொழுது மற்றவர்கள் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நாம் தவறாக பேசிவிட்டோம், இந்த தவறுக்கு நிச்சயமாக நாம் மன்னிக்கப்பட வேண்டும், அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பாரா இல்லையா என்பது கூட தெரியாது, அந்த அளவுக்கு அவருடைய நாம் மோசமாக நாம் பேசிவிட்டோமே என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் அல்லவா? அதே போன்று மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது மன்னிக்கக்கூடிய குணம் நமக்கும் இருக்க வேண்டாமா? நாமும் அதை வளர்த்து கொள்ள வேண்டாமா? கோபமும் அவசரமும் பெரும்பாலும் நம்முடைய நெருக்கமானவர்களிடத்தில், நம்மோடு வேலை செய்யக்கூடியவர்களிடத்தில், நமது குடும்பத்தினரிடத்தில் தான் அதை நாம் வெளிப்படுத்துகின்றோம். குடும்பம் என்பது அது அன்பின் ஊற்று. ஆனால் அங்குதான் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரும். கணவன் மனைவியிடையே, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையிலே, சகோதர சகோதரிகளுக்கு இடையிலே ஒரு சிறிய தவறு நடக்கும்போது பழைய விஷயங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நினைவுபடுத்தி, நீ இப்படியெல்லாம் செய்தாய், நீ இப்படியெல்லாம் பேசினாய் என்று அவர்கள் அதை மீண்டும் மீண்டும் அதை அவரிடத்தில் சொல்லி காண்பித்து கோபப்படுவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைருக்கும் லி அஹ்லிஹி
வான ஹைருக்கும் லஹலி, உங்களில் சிறந்தவர் யார்? உங்களுடைய குடும்பத்தாரிடம் சிறந்த முறையில் நடப்பவர்தான் உங்களில் சிறந்தவர். கோபம் வரும்போது அந்த இடத்தை விட்டு நீங்கள் நகர்ந்து விலகிச் சென்று விடுங்கள். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பது பலவீனம் இல்லை, அதுதான் குடும்பத்தை காக்கக்கூடிய பேராயுதம். அமைதி, பேசாமல் இருப்பது தான் பிரச்சனைகள் வளராமல் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு பலமாக நமக்கு அமைந்துவிடும். ஒவ்வொரு பேச்சிற்கும் பதிலாக பேசிக்கொண்டே இருப்போம் என்றால் அது குடும்பத்தையே சீரழித்து விடும். அதேபோன்று வேலை செய்யக்கூடிய இடத்திலே நம்முடைய மேலதிகாரியுடைய கண்டிப்பு, நம்மோடு வேலை செய்யக்கூடியவருடைய பொறாமை, அல்லது நமக்கு கிடைக்கக்கூடிய வேலையினுடைய அதிகமான வேலைப்படு, ஒர்க் ப்ரெஷர், அதனால் நாம் ஏற்படக்கூடிய எரிச்சல், அதற்கான தீர்வுகள் என்ன? கோபப்பட்டால் நம்முடைய தகுதியை அது பாதிக்கும், நம்முடைய வளர்ச்சியையும் அது பாதிக்கும். அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வதை அது தடுத்து விடும். ஆகவே யாராவது பேசினால் கூட அதற்கு பதிலாக நாம் மௌனமாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு புன்னகையை பரிசாக கொடுத்துவிட்டு நகர்ந்து விட வேண்டும். அது அந்த எதிராளியை சிந்திக்க வைக்கும். இவ்வளவு பேசினோம், இத்தனை பதில் அவர்களுக்கு கொடுத்தோம், ஆனால் மெதுவாகவும் அமைதியாகவும் பொறுமையோடும் இருக்கின்றாரே என்று சிந்திக்க தோன்றும். அடுத்து துஆவுடைய நேரத்திற்கு வந்துவிட்டோம். கோபம் ஷைத்தானிடமிருந்து வரக்கூடிய தூண்டுதலால் வரக்கூடிய ஒரு கோபம். அந்த கோபத்திற்கு பாதுகாப்பு தேடச் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று நாம் ஓத வேண்டும். அதற்கு அடுத்ததாக மனதில் அமைதி வேண்டும், பேச்சில் தெளிவு வேண்டும். அதற்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய பேசச் செல்வதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் துஆ கேட்கின்றார்கள். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. என்னுடைய அல்லாஹ், யா அல்லாஹ், இறைவா, என்னுடைய இதயத்தை எனக்காக நீ விரிவுபடுத்துவாயாக, எனது அத்தனை காரியங்களையும் செயல்களையும் எனக்கு நீ லேசாக்கி தருவாயாக, எனது நாவில் உள்ள முடிச்சுகளை அவிழ்த்து என்னுடைய பேச்சை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஆக்கி தருவாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆக்களை நாம் கேட்டுக்கொள்ளலாம். பொறுமைக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். ரப்பனா ஃபிரிக் அலைனா சப்ரன் வ தவஃபனா மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரன் வ தவஃபனா முஸ்லிமீன். எங்கள் இறைவா, எங்கள் மீது நீ பொறுமையை சொரிவாயாக, எங்களை முஸ்லிம்களாக உனக்கு கீழ்ப்படிந்தவர்களாக எங்களை மரணிக்கச் செய்வாயாக என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். சுருக்கமாக சொன்னால், கோபம் ஷைத்தானுடைய நெருப்பு, பொறுமை அல்லாஹ்வுடைய ஒளி. இந்த இரண்டும் நிச்சயமாக ஒன்று சேராது. நாம் ஒன்று சேரவும் விடக்கூடாது. கோபம் வரும்பொழுது அதை தடுத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் நாம் காட்டக்கூடிய நிதானமும் பொறுமையும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வை இந்த உலகத்தில் நமக்கு தரும். வேலை செய்யக்கூடிய இடத்திலே நாம் காட்டக்கூடிய பொறுமை நம்முடைய அடுத்த கட்ட உயர்வுக்கு அது வழிவகுக்கும். மறுமையில் இந்த இரண்டும் நமக்கு மிகப்பெரிய பதவிகளை பெற்றுத்தரும். அல்லாஹ் நம் அனைவரையும் நற்பண்புகள் மிக்கவர்களாகவும், கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களாகவும், பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.